ஆல். எனக்கு உங்க கூட ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து டியூஸ்டே எடுத்த விலாகுங்க. என் ஹஸ்பண்டுக்கு வந்து டியூஸ்டே ஆஃபு. ஸோ என் ஹஸ்பண்டோட தாய்மாமா இங்கே இருக்காங்க. எனக்கு வந்து சித்தப்பா. ஸோ மீட் பண்ண போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோங்க நானும் என் ஹஸ்பண்டும். ஸோ பொறுமையாக அப்படியே போய்கிட்டே இருந்தோம். ஸோ அப்படியே அந்த நைட்டு லைட்ஸு ஸோ அப்படியே காரில் மியூசிக் கேட்டுட்டு பொறுமையாக போயிட்டே இருந்தோம். அட்லாஸ்ட் போய் ரீச் ஆகி அப்புறம் மீட் பண்ணி எப்படி இருக்கீங்க அப்படின்லாம் கேட்டுட்டு வக்ரா சூக்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் பீச்சுன்னு கூட சொல்லலாம். ஸோ இங்கே வந்து நிறைய ஃபேமிலிஸ் வருவாங்க. லைக் சிட்டிங் சேர் இருக்கும், பீச் இருக்கும். ஸோ ஒரு நல்ல ஃபன்னாக இருக்கும். நமக்கு டைம் போகிறதே தெரியாத மாதிரி இருக்கும். ஸோ அந்த பீச்சுக்கு அந்த சூக்குக்கு தாங்க போயிருந்தோம். ஸோ என்னோடய சித்தப்பா வந்து என்னென்னா ஹார்ஸ் ரைடு அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு ஹார்ஸ் ரைட் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் வந்து வாங்கினோங்க. ஸோ டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 20 கத்தார் ரியால். நம்ம ஊர் காசுக்கு பார்த்திங்கன்னா 500. அப்படியே டிக்கெட் வாங்கிட்டு ஹார்ஸ் ரைட் ஃபஸ்ட்டு போனேங்க. ஹார்ஸ் ரைடு ஒன்றும் எனக்கு அந்தளவுக்கு பயம் பெருசாக தெரியலை. ஸோ அது வந்து என்னென்னா 2 ரவுண்டு தாங்க, ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும். ஸோ போயிட்டே இருந்துட்டு ஜாலியாக தான் இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் நல்லா அவங்களுக்கு தெரிஞ்ச ஹிந்தியில் வந்து தோடா ஸ்பீட் மே ஜாவோ அப்படின்லாம் சொல்லிவிட்டு என்டர்டெயின் பண்ணிவிட்டு வீடியோஸ் எடுத்துகிட்டு முடிஞ்சதுங்க. ஸோ அதை விட்டு அப்படியே வெளியே வந்தோன்னா கேமல் ரைடுக்கும் சேம் அதே தான் 20 ரியால் தான், அதே தான் சார்ஜ் பண்ணேன்னா நீ கைவிடு ஃப்ரீயாக விடு, பிடிச்சிருக்காத ஃப்ரீயாக விடு அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. எனக்கு என்னென்னா ஒரு சின்ன பயம், எங்கே கீழே ஏதாவது விழுந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹார்ஸ் ரைடு வந்து அந்தளவுக்கு பயப்படுற மாதிரி இல்லை, ஜாலியாக தாங்க இருந்துச்சு ஹார்ஸ் ரைடு. கேமல் ரைடு வந்து உண்மையாக இதுதான் என்னோடய லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸுன்னு சொல்லலாம். எனக்கு அவ்வளோ ஒரு பயமாக இருந்துச்சு. ஹார்ஸ் ரைடு வந்து எனக்கு அந்தளவுக்கு பெருசாக தெரியல, ஏன்னா அது கொஞ்சம் ஹைட் வந்து ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் கேமல் ரைடு வந்து நான் இனிஷியலாக ஏறி உக்காந்துட்டேன். ஸோ அப்போ சித்தப்பா வந்து இதை பிடிச்சிக்க அப்படியே ஃப்ரீயாக விடுனாங்க. ஆனால் எனக்கு வந்து நல்ல பயம் இருந்துச்சு. அப்போ அங்கே ஒரு 2 ரோப் மாதிரி இருக்கும் சைடில், அந்த ரோப்பு மட்டும் பிடிச்சிக்கோங்க அப்படின்னாங்க. ஸோ அப்படியே மேலே ஏறிட்டு அது பொறுமையாக அசைஞ்சு போயிட்டு இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஸோ அப்படியே அந்த மூணு பீச்சு லைட்டு அப்படியே என் ஹஸ்பண்ட் ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அது முடித்ததும் என்னென்னா அதுவுமே வந்து 2 ரவுண்ட் தான் கூட்டிகிட்டு போவாங்க. அது என்னென்னா இனிஷியலாக அது வந்து முடிஞ்ச பிறகு அந்த கேமல் வந்து என்னென்னா அது வந்து கீழே உட்காரவே இல்லை. அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 மினிட்ஸ்னால் அது நின்றுட்டே இருந்துச்சு. எனக்கு நல்ல பயம் எடுத்துக்கிச்சு. அப்புறம் அவங்க அடித்து உட்கார வச்சாங்க. அப்புறம் என் ஹஸ்பண்ட் கலாய்ச்சிட்டே இருந்தாங்க, உன்னை விட்டு அதுக்கு வர மனசு இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதாங்க. இது 2 கேமல் ரைடும் ஹார்ஸ் ரைடும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. முடிச்சுட்டு அப்படியே என்னோடய சித்தப்பா வந்து ஜெட்டி கூப்பிட்டு போனாங்க. ஜெட்டினா ஒன்றும் இல்லைங்க, இங்கே வந்து மீன் பிடிக்குவாங்க. ஸோ அந்த ஒரு பிளேஸில் வந்து ஃபுல்லாக வந்து போட்டெல்லாம் வந்து நிப்பாட்டியிருப்பாங்க, வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதாவது கத்தார் உள்ளவே. ஸோ அப்படி இருக்கும் போது என் சித்தப்பாக்கு வந்து ஒரு 2 மீன் வாங்கினோம். ஸோ நல்லா பெரிய மீன். ஸோ அந்த மீன் தூக்கவே முடியல, இருந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறம் அப்படியே ஃபிஷ் மார்க்கெட் போனாங்க. ஸோ போனோன்னா ஒரு என்ட்ரி பாஸ் இருக்குது. அந்த என்ட்ரி பாஸ் வந்து என்னென்னா ஒரு 20 மினிட்ஸ் வந்து 3 ரியால் சார்ஜ் பண்ணுவாங்க, 3 கத்தார் ரியால் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ ஆஃப்டர் 20 மினிட்ஸ் டைம் வந்து எக்ஸீட் ஆகிடுச்சுன்னா அகைன் நம்ம வந்து ஒரு 3 கத்தார் ரியால் பே பண்ணணும். இது தாங்க என்ட்ரி பாஸு. ஸோ அப்படியே பே பண்ணிவிட்டு ஃபிஷ் மார்க்கெட்டில் போய் ஃபிஷ்ஷஸ் வந்து அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு பொறுமையாக வந்துட்டோம். ஸோ வீட்டுக்கு வந்ததும் ஃபிஷ்ஷை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து நல்லா சாப்பிட்டாச்சுங்க. இன்னொன்று என்னென்னா எனக்கு நண்டு பிடிக்கும்னு சொன்னதுனால எங்கள் சித்தப்பா வந்து அவரை நண்டு செஞ்சுருந்தாரு, அதையும் கொடுத்து விட்டாருங்க. ஸோ அன்னைக்கு டே அப்படியே முடிஞ்சது. ஸோ நல்லா ஃப்ரை பண்ண ஃபிஷ்ஷு நண்டை சாப்பிட்டு அந்த டேவை முடித்தோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.